நாடாளுமன்ற நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரின் நீட்சியாக இன்று முதல் 3 நாட்களுக்கு சிறப்பு அமர்வு நடைபெற்றும் வருகிறது. இதுல 3 முக்கிய விஷயங்கள் தான் குறிப்பாக பார்க்கப்படுகிறது. மகளிர் இடஒதுக்கீட்டை விரிவாக அமலாக்க வகை செய்யும் அரசமைப்பு சட்டத்தில் 131வது சட்ட திருத்த மசோதா இன்று அமலாக இருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் அறிமுகம் செய்ய இருக்கிறது. அதே மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு மசோதா, இந்த மாதிரி 3 விஷயங்கள் சொல்றாங்க. இப்போ தொகுதி மறுசீரமைப்பு மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து அது அமலாக்கும் பட்சத்தில் அது தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது தென் மாநில முதலமைச்சர்கள், தென் மாநில அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, 1976க்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை உயர்வு ஏற்பட்டு இருந்தாலும் லோக்சபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை 543 அப்படின்றதே வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அது ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ இந்த மக்கள் தொகை உயர்வை அடிப்படையாக வச்சு இந்த நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கையை 543 850 உயர்த்துவதற்கு வழிவகை செய்யக்கூடிய தொகுதி மறுவரையறை அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கிறது, அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. இதுல 815 மாநிலங்களுக்கு, அதாவது மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளுக்கும் 35 யூனியன் பிரதேசங்கள்ல இருக்கிற மக்களவை தொகுதிகளுக்கும் அடக்கம் அப்படின்னு தெரிவிச்சு இருக்காங்க. சுமார் 50 வருஷமா ஃப்ரீ செய்யப்பட்டிருந்த அந்த தொகுதி மறுவரை அந்த எண்ணிக்கையை இப்போ மாத்துறது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. தென் மாநிலங்கள் மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. ஆனா மக்கள் தொகை அடிப்படையில அந்த தொகுதி மறுவரையை செய்யப்படல. மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளின் எண்ணிக்கையில ஒரு 50% அதிகரிச்சுதான் நாங்க மறுவரையறை செய்ய போறோம் அப்படின்னு தான் ஆளும் தரப்பு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாலும் அந்த விஷயங்கள் அந்த சட்ட திருத்தத்துல இல்ல அப்படின்றது மிக முக்கியமான பார்வையாக இருக்கு. தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்களும் சரி, தென் மாநிலங்களை சேர்ந்தவர்களும் அதை வலுவாக எதிர்க்கிறாங்க. இது ஏன் இல்லை, நீங்க வாய்கள்ல பேச்சு வழக்குல பேச்சு மொழியா சொல்றீங்க, ஆனா அந்த சட்ட திருத்த மசோதாவில் இந்த வார்த்தைகள் எதுவும் இல்லையே அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க. அந்த மசோதா படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த 50 வருஷமா 1976 இருந்து 50 ஆண்டுகளாக ஃப்ரீஸ் பண்ணி 543 தான் அப்படின்னு ஃப்ரீஸ் பண்ணி வைக்கப்பட்டிருந்த அந்த இதை முடிவுக்கு கொண்டு மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுவரை செய்யப்படும் அப்படின்றது அந்த மசோதாவில் குறிப்பிட்டிருக்கிற விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதை தாண்டி பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதா, இந்த 3 விஷயங்களை பேசுவதற்காக விரிவாக நம்மளிடையே அறிமுகம் செய்து வைப்பதற்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது, நாடாளுமன்றத்தில் பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு வருது. தென் மாநில மக்கள், தென் மாநில முதலமைச்சர்கள் மிகப்பெரிய அளவுல எதிர்ப்புறாங்க. அடிப்படையா என்ன பிரச்சனை இதுல? அடிப்படையான பிரச்சனை என்பது என்னவென்னா, இப்ப இந்த பெண்களுக்கான 33% டாக் பேக் வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க ப்ளீஸ். பெண்களுக்கான அந்த 33% இட ஒதுக்கீடானது இதான் முதன் முறையாக வழங்கப்படவில்லை. அதாவது தற்போது இவர்கள் அறிமுகப்படுத்திருக்கும் சட்டத்தின் மூலமாக இந்த பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட போவதில்லை. அதற்கான அந்த மசோதாவானது 2023 ஆண்டு செப்டம்பர் 2023 ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலும் செப்டம்பர் 28, 2023 ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அதாவது 33% இடஒதுக்கீடு என்பது 2023 ஆண்டே சட்டமாக வந்துவிட்டது. அந்த சட்டம் தற்போதும் அமலில் இருக்கிறது. தற்போது மத்திய அரசு என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த பெண்களுக்கான அந்த 33% இடஒதுக்கீடு என்ற போர்வையில் தொகுதி மறுசீரமைப்பு அந்த நடவடிக்கையை எடுக்க முயல்கிறார்கள். அதாவது தொகுதி மறுசீரமைப்பு என்பதை மட்டுமே எடுத்துக்கொண்டு வந்தால் அனைத்து எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பார்கள் என தெரிந்து கொண்டு நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை மீண்டும் நாங்கள் திருத்தி நிறைவேற்றுகிறோம் என்ற பெயரில் இந்த தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வர முயல்கிறார்கள். இந்த தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன்? அதாவது 1971 ஆண்டிலிருந்து ஒவ்வொரு 25 வருடத்துக்கு ஒரு முறை இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பை நடத்த வேண்டாம் என தள்ளி போட்டு வந்திருக்கிறார்கள். 1971 2000
ஒன்று 2002 வரை அது தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. 2001ஆம் ஆண்டு மீண்டும் அந்த சட்டமானது திருத்தப்பட்டு அடுத்த 25 வருடங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2001ஆம் ஆண்டு இந்த தொகுதி மறுசீரமைப்பு தள்ளி வைத்தது இதே பாஜக ஆட்சியில் இருந்தபோதுதான். அதாவது அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் தலைமையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று கூடி இந்த டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுசீரமைப்பை அடுத்த 25 வருடத்திற்கு தள்ளி வைக்கலாம் என முடிவெடுத்து தள்ளி வைத்தார்கள். ஏனென்றால் அதாவது மக்கள் தொகை கட்டுப்படுத்த வேண்டும் என மத்திய அரசு ஒரு முடிவெடுக்கிறது. அதன்படி அனைத்து மாநிலத்திற்கும் மத்திய அரசு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு மாநில அரசும் மக்கள் தொகையை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். அந்த உத்தரவை முழுமையாக செயல்படுத்தியது தென் மாநிலங்கள், தமிழகம், கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, அதே போல மகாராஷ்டிரா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் இந்த உத்தரவை முறையாக பின்பற்றி மக்கள் தொகையை, ஜனத்தொகையை குறைத்திருக்கிறார்கள். ஆனால் வட மாநிலங்கள் அந்த மக்கள் தொகையை குறைக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு 25 ஆண்டுகளும் இந்த மக்கள் தொகை வட மாநிலங்களும் தென் மாநிலங்களை போக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் வரை இந்த டீலிமிட்டேஷன் எனப்படும் தொகுதி மறு சீரமைப்பை நாம் தள்ளி வைக்கலாம் என முடிவெடுத்துதான் வாஜ்பாய் அப்போது தள்ளி வைத்தார். தற்போதும் அதே பிரச்சனை தான் நிகழ்கிறது. தற்போது மத்திய அரசு என்ன சொல்கிறார்கள்? 2011, அதாவது லேட்டஸ்ட் பப்ளிஷ்ட் சென்சஸ் டேட்டா, அதாவது தற்போது நம் கையில் இருக்கக்கூடிய சென்சஸ் டேட்டா அடிப்படையில், மக்கள் தொகை கணக்கீட்டின் அடிப்படையில் நாம் இந்த தொகுதிகளை மறுசீரமைக்கலாம் என மத்திய அரசு முடிவு சொல்கிறது. அப்படி என்றால் 2011ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்த டீலிமிட்டேஷன் செய்யலாம் என அவர்கள் முன்மொழிகிறார்கள். ஆனால் இந்த 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி நாம் டீலிமிட்டேஷன் செய்தால், தொகுதி மறுசீரமைப்பை செய்தால், வட மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகமாகும். தென் மாநிலங்களும் தமிழகம் போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி உள்ள மாநிலங்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதன் காரணமாகத்தான் இதே பாஜக ஆட்சியில் இருந்த போது அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் எடுத்த முடிவின் அடிப்படையிலே அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நீங்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்பை ஒத்திவையுங்கள். பெண்களுக்கான அந்த 33% இடஒதுக்கீடை தற்போது எத்தனை தொகுதிகள் இருக்கிறோம்? தற்போது 543 தொகுதிகள் இருக்கிறது. இந்த 543 தொகுதிகளில் 33% தொகுதிகளை பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யலாம். தொகுதிகளை நீங்கள் அதிகரித்தால் அது வட மாநிலங்களுக்கு தான் சாதகமாக செல்லும். இதனால் தென் மாநிலங்களுக்கு ஆபத்து என்பதுதான் எதிர்க்கட்சிகளோட வாதமாக இருக்கிறது. அதனை முன்வைத்துதான் தற்போது நாடாளுமன்றத்தில், மக்களவையில் இந்த வாதம் பிரதிவாதம் சென்று கொண்டிருக்கிறது. திரு அரவிந்த் குணசேகரன், வட மாநிலங்கள் அதிகமாக வரும், தென் மாநிலங்கள்ல குறையும் அப்படின்றது பொதுவாக ஒரு பார்வையாக இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் மைனூட்டா பார்த்தோம் அப்படின்னா, ஹிந்தி பெல்ட்ல மட்டும்தான் அது அந்த நாடாளுமன்றத்துல தொகுதிகளுடைய எண்ணிக்கை, மாநிலங்கள் வச்சிருக்கிற அந்த பிரதிநிதித்துவம் அதிகமாகுது. வடகிழக்கு மாநிலங்களுக்கும் அது குறையுது, கிழக்குல இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் குறையுது. இதெல்லாம் ஹிந்தி பெல்ட்டுக்கு மட்டும்தானே இது பலன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஆமாங்க. அதனாலதான் சொல்றோம், வட மாநிலங்களுக்கு மட்டுமே இது சாதகமாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு சென்று அடையும். ஏனென்றால் நீங்கள் வடகிழக்கு மாநிலங்களை எடுத்துக்கொண்டாலும் அல்லது கிழக்கு மாநிலங்களை எடுத்துக்கொண்டாலும், சிறிய மாநிலங்களான சிக்கிம், அருணாச்சல், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த மாநிலங்கள் எல்லாம் 1 சீட்டோ 2 சீட்டோ மட்டும்தான் இருக்கிறது. மக்களவை எடுத்துக்கொண்டால் நாகாலாந்து, மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்களில் 1-2 இடங்கள் மட்டுமே தான் இருக்கிறது. எனவே அந்த மாநிலங்களுக்கு எந்த விதமான ஒரு அதிகப்படியான இடங்களும் வழங்குவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அதற்கு மாறாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் மக்கள் தொகை கட்டுப்படுத்தாமல் இருப்பதன் காரணமாக அங்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. எனவே 14 லட்சம் மக்களுக்கு ஒரு தொகுதி என முடிவெடுத்தால் அங்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான மக்கள் தொகையின் காரணமாக அந்த மாநிலங்களுக்கு அதிகப்படியான இடங்கள் சென்று சேரும். தென் மாநிலங்களும் அதே போல கிழக்கு மாநிலங்களுக்கு தொகுதிகள் எண்ணிக்கை அதிகப்படியாவதற்கான வாய்ப்பு இருக்காது. எனவேதான் பல்வேறு அரசியல் எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவுக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். இதுல ஆளும் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அமித்ஷா அவர்கள் இந்த ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல தென் மாநிலங்கள் தங்களுடைய அந்த பிரதிநிதித்துவத்தை இழக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எண்ணிக்கை அடிப்படையில, மக்கள் தொகை அடிப்படையில இல்லாம இப்போ ஒரு 40 தொகுதிகள் இருக்குன்னா அதுல இருந்து 50% அதிகரிக்கப்படும், மக்கள் தொகை அடிப்படையில கணக்கிடப்பட மாட்டாது அப்படின்னு தானே சொல்றாங்க. இல்லைங்க, ப்ரோ ரேட்டா பேசிஸ் வர யூனிஃபார்மா 50% உயர்த்த போறோங்கிறது வேற. ரெண்டையும் நம்ம குழம்பிக்கொள்ள வேண்டாம். தற்போது மத்திய அரசு இன்ஃபார்மலா என்ன சொல்றாங்கன்னா, அதிகாரப்பூர்வமாக இல்லாமல் தகவல் வழியாக அவர்கள் சொல்வது, நாங்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் 50% இடங்களை உயர்த்துகிறோம் என அவர்கள் சொல்கிறார்கள். அந்த ஒரு குறிப்பு, அந்த ஒரு உத்தரவாதம் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மசோதாவின் நகலில் அந்த உத்தரவாதம் வழங்கப்படவில்லை.
நக மா- நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மசோதாவின் நகலில் அவர்கள் தெரிவித்திருப்பது, எந்த மாநிலத்திற்கு எத்தனை தொகுதிகள் என்பதனை அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் முடிவு செய்வார்கள். எதன் அடிப்படையில் முடிவு செய்வார்கள்? எந்த மக்கள் தொகை கணக்கு தங்கள் கையில் இருக்கிறதோ, தற்போது அவர்கள் கையில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கீட்டின்படி அவர்கள் அந்த முடிவை எடுப்பார்கள். எந்த மக்கள் தொகை கணக்கீட்டு டேட்டா தகவல் நம்மளுடைய கையில் இருக்கிறது? 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஜனத்தொகை மக்கள் தொகை கணக்கீட்டின் தகவல் தான் நம்முடைய கையில் இருக்கிறது. எனவே 2011 சென்சஸ் டேட்டாவின் பிரகாரம் டீலிமிட்டேஷன் கமிஷன் அந்த முடிவை எடுப்பார்கள் என்பதுதான் அந்த மசோதா நகலில் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மத்திய அரசு சொல்வதைப் போல ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நாங்கள் 50% இடங்களை உயர்த்துவோம் என்ற அந்த உத்தரவாதமோ இல்ல அதற்கான எந்த ஒரு சாராம்சமோ தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மசோதா நகலில் வழங்கவில்லை. எனவே தற்போது நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா விவாதிக்கும் போது வேணால் மத்திய அமைச்சர்களிருந்து இல்லை நாங்கள் அனைவருக்கும் 50% உயர்த்துகிறோம் என ஒரு உத்தரவாதத்தை வழங்கலாம். அதுதான் ஒரே வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் மசோதா நகலில் அது கொடுக்கப்படவில்லை. மசோதா நகலில் மிகவும் தெளிவாக 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படிதான் தொகுதிகள் மறுசீரமைப்பு நடக்கும் என்பதை தான் எழுதியிருக்கிறார்கள். அதனை மாற்றி அவர்கள் சொன்னால் அப்போதும் ஒரு சிக்கல் எழும். அப்போது எப்படி சிக்கல் எழும்னா, உத்தரப்பிரதேசத்திற்கு தற்போது 80 தொகுதிகள் இருக்கிறது. 80 தொகுதிகளில் நீங்கள் 50% உயர்த்துகிறீர்கள் என்றால் அது 80லிருந்து 120ஆக சென்று சேரும். தமிழகத்திற்கு 39லிருந்து 59 தொகுதிகள் தான். அப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா யூபிக்கு 160. இந்த தொகுதிகள் ஓவரால் நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா, ஏன் இந்த ஓவரால் நம்பர்ஸ் முக்கியம்னா, இப்ப நீங்க பாருங்களேன், இப்ப நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஸ்கிரீன் என்ன ஓடிட்டு இருக்கு? டிவிஷன் ஆஃப் ஓட்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதாவது குரல் வாக்கெடுப்பின் மூலமா இந்த மசோதாவை அறிமுகம் செய்யும் போது எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவுக்கு அறிமுகத்திலேயே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். எனவே குரல் வாக்குப்பதிவின் மூலமாக இல்லை இந்த மசோதாவின் அறிமுகத்திற்கு நாங்கள் அனுமதிக்கிறோம் என சபாநாயகர் ஒரு முடிவு எடுக்கிறார். அதற்கு எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இல்லை, நாங்கள் தற்போது இது குரல் வாக்குப்பதிவின் மூலமாக இதுக்கு முடிவெடுக்க கூடாது. டிவிஷன் ஆஃப் ஓட்ஸ், அதாவது நாங்கள் வாக்களிக்கிறோம், ஒவ்வொரு உறுப்பினரும் நாங்கள் வாக்களிக்கிறோம், அதன் அடிப்படையில் நீங்கள் முடிவை வழங்குங்கள் என கூறுகிறார்கள். அந்த ப்ரொசீஜர் தான் தற்போது நடந்து வருகிறது. தற்போது யூபிக்கு இந்த தற்போதுள்ள எண்ணிக்கையிலிருந்து 80லிருந்து 120 சென்றால், தமிழகத்துக்கு 39லிருந்து 50 சென்றால், அந்த எண்ணிக்கை பாருங்க, நம்ம 59லிருந்து அவங்க 120 இருப்பாங்க. இது போல டிவிஷன் ஆஃப் ஓட்ஸ்ல தமிழகத்திலிருந்து 3-4 உறுப்பினர்கள் அங்க இல்லாம இருந்தாங்கன்னா, அதே யூபியிலிருந்து அந்த உறுப்பினர்கள் 120 உறுப்பினர்கள் அங்க இருந்தாங்கன்னா ஒரு ஒன் சைடா தான் அந்த முடிவுகள் செல்ல நேரிடும். எனவே தற்போது இருக்கக்கூடிய அதே 543 தொகுதிகளில் 543 இடங்களில் 33% அவர்கள் பெண்களுக்கு கொடுக்கலாமே, பெண்களுக்கு அதே ரிசர்வேஷன் கொடுக்கலாமே, அதனை விட்டுவிட்டு ஏன் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க முயல்கிறார்கள் என்பதுதான் தற்போது சந்தேகமா இருக்கிறது. நீங்கள் அடுத்து வடகிழக்கு மாநிலங்களை எடுத்து செல்லுங்க. அந்த மாநிலங்களுக்கு தற்போது சில மாநிலங்களில் வெறும் ஒரே சீட்டு தான் இருக்குது. அந்த சீட்டுக்கு என்ன பண்ண போறாங்க? இப்ப 50% யூபிக்கு 120,000. இப்போ ஒரு சீட்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதே ஒரு சீட்ல தான் இருப்பாங்களா? அந்த 1ல பாத்தீங்கன்னா 1.5 தான், மீதி என்ன மறுபடியும் ஒரு அரை சீட்டை இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா? எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லாம ஏன் நாம இப்ப இந்த காலகட்டத்தில் இது போன்ற ஒரு சச்சரவுகளையோ ஒரு வேறுபாடையோ நாம் ஏன் உருவாக்க வேண்டும்? தற்போது இருக்கக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையிலேயே நீங்கள் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாமே, அதனை விட்டுவிட்டு இல்லை நாங்கள் தொகுதிகள் எண்ணிக்கை 850 உயர்த்திவிட்ட பிறகுதான் நாங்கள் வழங்குவோம் என்று சொல்வது, இது வட மாநிலங்களுக்கு மட்டுமே சாதகமாக சென்றடையும் என்பதுதான் எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு. இது இப்போ இந்த தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது கொண்டு வரும் பட்சத்துல எதிர்க்கட்சிகள் அதிகமாக எதிர்ப்பை தெரிவிப்பாங்க. இது அந்தந்த மாநிலங்கள்ல ஆளும் தரப்புக்கு சாதகமாக மாறக்கூடும். ஆனாலும் பாஜக இது கொண்டு வரக்கூடிய நோக்கம் 2029ல ஒரே நாடு ஒரே தேர்தலை நோக்கிய ஒரு பயணமாக ஒரு இதை தான் பார்க்கணும் அப்படின்னும் சில பார்வையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள்லாம் சொல்றாங்க. அதுல எதுவும் நியாயம் இருக்கா அவங்க சொல்றதுல? இல்லைங்க, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா எனக்கு என்னமோ 2029ல ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பில்லை. என்னால் அந்த மசோதா நீங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு பிறகு இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு அடுத்த தேர்தல் தான். எப்படி இருந்தாலும் 2034 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து தான் மக்களவை தேர்தலில் இருந்து தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போது ஏன் இந்த டீலிமிட்டேஷன் தொகுதிகள் மறுசீரமைப்பை மத்திய அரசு கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம்னா, தற்போது மக்கள் தொகை கணக்கீடானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த மக்கள் தொகை கணக்கீட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட வேண்டும் என பல்வேறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்திருந்தார்கள்.
அவர்கள் பெரும் போராட்டத்தையும் நடத்தியிருந்தார்கள். ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியும், அதே போல சமாஜ்வாதி கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தள் உள்ளிட்ட திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அதுக்கான பல்வேறு போராட்டங்களும் நடைபெற்றிருந்தது. அந்த போராட்டத்தின் காரணமாகத்தான் சமீபத்தில் நடைபெற்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் ஒரு கூட்டணி ஆட்சிக்கு நடத்த வேண்டிய சூழலில் பாஜக இருக்கிறது. எனவே பாஜகவுக்கு தெரியும், இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக மிக பெரும் பின்னடைவை பாஜக சந்திக்க நேரிடும். ஏனென்றால் தற்போது ஹிந்துத்வா அந்த 2 முழக்கத்தை மட்டுமே முன்வைத்து பெருவாரியான வாக்குகளை ஹிந்தி ஹார்ட்லாண்ட், அதாவது வட மாநிலங்களில் பெருவாரியான இடங்களை பாஜக வென்றிருக்கிறது. ஆனால் தற்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெற்றால் ஒவ்வொரு சமூகத்திற்கும் அந்த சமூகத்திற்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக இதர பிற்படுத்தப்பட்டோர் ஓபிசி அந்த சமூகத்திற்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையிலும், இது பாஜகவின் ஓட்டு வங்கி, அதாவது ஹிந்து என்ற ஒரு அடிப்படையில் அனைத்து சமூகத்தையும் உள்ளடக்கியுள்ள பாஜகவின் அரசியலுக்கும் பெரும் பிரச்சனையாக சென்றடையும். எனவே இந்த காஸ்ட் சென்சஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பினால் மிக பெரும் அரசியல் பிரச்சனை பாஜக சந்திக்க நேரிடும். எனவே அதனை மடைமாற்றுவதற்காக தான் தற்போது பாஜக இந்த பெண்கள் இடஒதுக்கீடு என்ற பெயரில் இந்த தொகுதி மறு சீரமைப்பை அவர்கள் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக ஏற்படும் பிரச்சனையை தொகுதிகள் மறுசீரமைப்பின் மூலமாக இந்த தொகுதிகளை உடைத்து 2 தொகுதிகளை ஒன்றாக்கி ஒரு தொகுதியை உடைத்து எங்கெங்கெல்லாம் சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த தொகுதியெல்லாம் பாதியாக உடைத்து இந்து, அதாவது பெரும்பான்மை சமூகம் இருக்கக்கூடிய மக்கள் உள்ள இடங்களை அந்த தொகுதியுடன் இணைத்து இது போன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பின் மூலமாக இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் நடைபெற இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக தான் பாஜக இந்த முயற்சியில் ஈடுபடுவதாகத்தான் தெரிகிறது. நமக்கு இதற்கு முன்னால் இதுவரை இதே பாஜக ஆட்சியில் 2 முறை இந்த தொகுதிகள் மறுசீரமைப்பு நடைபெற்றிருக்கிறது. ஒன்று அசாம் மாநிலத்திலும், 2வது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்திலும் நடைபெற்றிருக்கிறது. நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த தொகுதி மறுசீரமைப்பை எடுத்துக்கொண்டால் ஜம்மு காஷ்மீர் 2ம் சேர்ந்ததுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கிறது. அனைவருக்கும் தெரிந்தது, காஷ்மீரில் பாஜகவினால் எந்த தொகுதியும் வெற்றி பெற முடியாது. பாஜக அதிகமாக வெற்றி பெறக்கூடிய இருந்த ஒரே இடம் ஜம்மு ரீஜன் மட்டும்தான். ஜம்மு உள்ளிட்ட இடங்களில் மட்டும்தான் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற முடியும். இந்த தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக காஷ்மீருக்கு ஒரே ஒரு தொகுதியை மட்டும் அதிகமாக கொடுத்து ஜம்முவில் 6 தொகுதிகளை அதிகமாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அதாவது பாஜக எங்கு அதிகமாக வெற்றி பெற இருக்கக்கூடிய அந்த ஜம்மு ரீஜன்ல 6 இடங்கள் அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். பாஜக வெற்றி பெற முடியாத காஷ்மீர் இடத்தில் வெறும் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் அதிகரித்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த டீலிமிட்டேஷன், இதே ஆட்சியில் பாஜக ஆட்சியில் டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் எப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒருதலை பட்சமாக அவர்கள் வெற்றி பெறக்கூடிய இடங்களில் எப்படி இடங்களை அதிகரித்தார்களோ அதே போல நாடு முழுவதும் இடங்களை அதிகரிப்பார்கள், தொகுதிகளை வெட்டி ஒட்டுவார்கள், சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைப்பார்கள், அதற்கு பதிலாக தொகுதிகளை மாற்றி அமைப்பார்கள் உள்ளிட்ட அச்சுறுத்தலின் காரணமாகத்தான் அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த சட்ட மசோதாவை தற்போது எதிர்க்கிறார்கள். அரவிந்த், நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் தான், தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் போது அந்த அந்த சாதிவாரி கணக்கெடுப்பினால வரக்கூடிய தாக்கத்தை சமாளிப்பதற்காக இது ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா சிலர் இதை பாசிட்டிவா பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் போது இந்த ஒரு தொகுதிக்கு, ஒரு திருச்சி மக்களவை தொகுதி அப்படின்னா அங்க என்ன ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும், அதை நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த தொகுதியில ஆண்டாண்டு காலமாக சில தேர்தல்களை வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சு ஒரு தொகுதிக்கு என்ன ஃபார்முலானே தெரியாம ஒரு தேர்தலை அணுகும் போது புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுதுல்ல? இல்லைங்க, புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பது, இப்போ நீங்க புதியவர்களுக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்கலாம்? நீங்க தொடர்ந்து ஒரு தேர்தலை 3 முறை ஒருத்தர் போட்டி போட்டு வராரு, மக்களுக்கு சலிப்பு ஏற்பட்டுவிடும். அதன் காரணமாக நீங்க புதியவருக்கு தான் நீங்க எப்பவுமே ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு நபர் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் பொதுவாகவே ஆன்டி இன்கம்பன்சி அவருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு மனநிலை உருவாகும். அதன் காரணமாக கட்சிகளே வேட்பாளர்களை மாற்ற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். ஆனால் அதற்கு பதிலாக நான் தொகுதிகளை மறுசீரமைத்து தொகுதிகளை வெட்டி ஒட்டி தொகுதிகளின் எண்ணிக்கையை ஒரு தலைபட்சமாக உயர்த்தி கொண்டு அதன் மூலமாக நாங்கள் புதியவர்களுக்கு இடம் கொடுப்போம் என்றால் அது கூட்டாட்சி தத்துவத்திற்கே மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். நீங்கள் நினைத்து பாருங்கள், நீங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சிக்கு ஏற்றாது போல் தொகுதிகளை மறுசீரமைத்து தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தி தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்தால் இது ஜனநாயகத்துக்கே பெரிய ஆபத்து. நீங்கள் புதியவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றால்
நீங்கள் அதற்கேற்ற போல் அந்தந்த கட்சிகள் முடிவெடுத்துக் கொள்ளலாம். காரணம் என்னவென்றால், இப்போவே நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்ப தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலேயே திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, ஒரு குறைந்தபட்சம் ஒரு 30, 40%, 30% குறைந்தபட்சம் என்றால், ஒரு புதியவர்களுக்கு இடங்களை கொடுத்திருக்கிறார்கள் 2 கட்சிகளும். எனவே புதியவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பெயரை பயன்படுத்திக் கொண்டு, ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாமா? யாருக்கு வாக்களிக்க வேண்டும், எப்படி யாரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது மக்கள் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உங்க அரசை பயன்படுத்திக் கொண்டு தொகுதிகளின் எண்ணிக்கையை ஒருதலை பட்சமாய் உயர்த்துவதன் மூலம் நீங்கள் ஜனநாயகத்திற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலை தான் ஏற்படுத்தப் போகிறீர்கள். இல்ல அதுதான் நான் இன்னும் ஒரு சிறு தெளிவு பெறுவதற்காக மீண்டும் அதே கேள்வியை கேட்கிறேனே. ஒரு கட்சி ஒரு பகுதியில பலமாக இருக்கு. அந்த பலம் வந்து சமூக அடிப்படையிலான இல்ல மத அடிப்படையிலான ஒரு பலமாக இருக்கு. அங்க புதியவர்கள் புதிய கட்சி தொடங்கி போட்டியிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்க வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ தொகுதி மறுவரை நடக்குது. அந்த பலமான ஒரு சமூகம், வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சமூகம், இருவேறு தொகுதிகளுக்கு இல்ல 3 தொகுதிகளுக்கு பிரிஞ்சு போறாங்க. அப்படி பிரிஞ்சு போகும்போது அங்க கொள்கை அடிப்படையாக வச்சோ இல்ல புதிய அரசியல் சக்தியோ அவங்க வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு ஒரு பாரம்பரியமா ஒரு பழமையான இதுக்கு முன்னாடி நடந்த நடைமுறைகள் எல்லாம் மாறி இப்போ அடுத்த ஒரு நிலையான சமன்பாடுகள் பலவீனம் அடைஞ்சு புதுசா ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அதனால நான் கேட்கிறேன். இல்லைங்க, அப்போ தற்போது கொண்டு வரக்கூடிய தொகுதி மறுவரை என்பது தற்போது ஆட்சியிலோ அரசியல் செய்து கொண்டிருக்கும் ஒரு பழமையான அரசியல் கட்சிகளை மொத்தமாக முடிவுரை எழுதிவிட்டு புதிய அரசியல் கட்சிகளுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த தொகுதி மறுவரையை நம்ம கொண்டு வரலாமா? அதுதான் அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரமா? தொகுதி மறுவரை என்பது ஏன் நடத்த வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது. அதனை பாஜக அரசு எந்த காலத்திலும் பின்பற்றியதில்லை. நான் தற்போது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்த எடுத்துக்காட்டை சொல்கிறேன். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஜம்முவில் 6 தொகுதிகளிலும் காஷ்மீரில் வெறும் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் உயர்த்தி இருக்கிறார்கள். ஜம்முவில் 6 தொகுதிகளை உயர்த்துவதன் மூலமாக புதிய கட்சிகளுக்கு அங்கு இடம் கிடைத்திருக்கிறதா? அதே பாஜக தான் அங்கு அதிகப்படியான இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அனைவருக்கும் தெரிந்தது காஷ்மீரில் பாஜகவினால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது. எனவே ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தை நீங்கள் ஆள வேண்டும் என்றால் ஜம்முவில் தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தினால் மட்டும்தான் அங்கு பாஜக ஆட்சியை பிடிக்க முடியும். அதன் காரணமாக மட்டுமே ஜம்முவில் இடத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போலவே ஒரு இடத்தில், அதாவது தமிழகத்தில் ஒரு இடத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு தொகுதியில் சிறுபான்மை வாக்குகள் வந்து டிசிஷன் மேக்கிங், அதாவது முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த தொகுதி வாக்குகள் அந்த மக்களின் சமூகத்தின் வாக்குகள் தங்களுக்கு கிடைக்காது என்பதற்காக அந்த தொகுதியை 2ஆக உடைத்து பெரும்பான்மை சமூகத்தை ஒரு பாதியுடன் இணைத்து இன்னொரு பாதையில் மீண்டும் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை இணைந்து அந்த சிறுபான்மை மக்கள் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதன் மூலமாக பாஜக வெற்றி பெறலாம். இதன் காரணமாக புதிய கட்சிகளுக்கு எங்கிருந்து இடம் கிடைக்கும்? ஒரு தொகுதியை வெட்டி ஒட்ட வைத்துதான் நீங்கள் புதிய கட்சிக்கு இடம் குடிக்க வேண்டும் என்றால், அப்படி என்றால் ஒவ்வொரு 15 ஆண்டுகளுக்கோ ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம ஒவ்வொரு முறையும் இது போல தொகுதிகள் மறுசீரமைத்துக் கொண்டு புதிய கட்சிகளுக்கு இடம் வழங்கிக் கொள்ளலாமா? அரசியல் சாசனம் அந்த விதமான எந்த ஒரு அதிகாரத்தையும் ஜனநாயக நாட்டில் எந்த ஒரு கட்சிக்கும் கொடுக்க இயலாது, எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் கொடுக்க கூடாது. ஏனென்றால் ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது. ஏனென்றால் நீங்கள் அப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் கட்சிக்கு கொடுத்தீர்கள் என்றால் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக தாங்கள் வெற்றி பெறக்கூடிய காரணிகளை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு அதற்கேற்றவாறே தொகுதிகளை அவர்கள் மறுசீரமைத்துக் கொள்வார்கள். இதன் காரணமாக ஜனநாயகம் மலராது, மக்களுடைய விருப்பமும் நிறைவேறாமல் தான் போகும். இதுல பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்றது எதுவுமே இல்லையா? எல்லாமே தென் மாநிலங்களுக்கும் ஹிந்தி பெல்ட் தவிர மற்ற மாநிலங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கா? இல்ல ஹிந்தி பெல்ட்லையும் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் இதுல இருக்கா? இல்லைங்க, என் சிற்றறிவுக்கு உட்பட்டு இதுல ஒரு பாசிட்டிவான விஷயம் கூட எனக்கு தெரிஞ்ச மாதிரி கிடையாது. என்னன்னா, மக்களவையில நம்ம வந்து ஒரு 543 பேர் இப்ப உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வேணும்னா அது 850 பேர். ஏன்னா வெறும் 543 பேரை மட்டும் பார்த்து நமக்கு போர்டு அடிச்சிருச்சு. நம்ம ஜனநாயக பெருசா இருக்கு, எனவே நாடாளுமன்றத்திலும் நமக்கு வந்து சீட்டெல்லாம் அதிகமா இருக்கு, பெரிய நாடாளுமன்றம் கட்டியிருக்காங்க, சீட் அதிகமா இருக்கு, அதை கேட்ட மாதிரி இன்னும் ஒரு 300 பேர்த்த கூட்டிட்டு போய் அங்க உட்கார வைக்கலாம், இன்னும் நிறைய அவங்க பேசுவாங்க அப்படின்னு நாம வேணா விருப்பப்பட்டா வேணா இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்புக்கு வேணா நம்ம ஆதரவு தெரிவிக்கலாமே தவிர, அதனை தாண்டி இந்த எண்ணிக்கை தற்போது ஏன் உயர்த்த வேண்டும்? அதற்கான ஒரே ஒரு காரணத்தை யார்கிட்ட வேணா கேளுங்க, நீங்க பாஜக ஆதரவாளர்கள்ட்டே கேளுங்கள், ஏன் தற்போது இந்த எண்ணிக்கையை உயர்த்த முயற்சிக்கிறார்கள்? அதுவும் இது போன்ற ஒரு ஃபார்முலாவின் அடிப்படையில் ஏன் தொகுதிகளை இவர்கள் உயர்த்த நினைக்கிறார்கள்? இவர்களுக்கு ஏன்னா இந்த 2023 பெண்கள்
பெண்களுக்கு 23% இடஒதுக்கீடுங்கிற சட்டத்தை கொண்டு வந்தது இதே பாஜக அரசு தானே. 33. எதிர்க்கட்சி யாரும் கொண்டு வரல இல்லைங்க. பாஜக கொண்டு வந்த அதே சட்டத்தை இவர்கள் ஏன் தற்போது மீண்டும் திருத்துகிறார்கள்? டீலிமிட்டேஷன்ங்கிற பேரை பயன்படுத்தி கொண்டு ஏன் அந்த சட்டத்தை திருத்துறாங்க அப்படின்னா என்ன மார்ச் 2023 இருந்து 2023 இவங்க சட்டத்தை திருத்தும் போது இவங்களுக்கு தெரியலையா பெண்களுக்கு 33% சட்டத்தை கொண்டு வரும்போது அப்ப தெரியலையா அந்த எண்ணிக்கை பத்தாதுன்னு? ஏன் அப்பயே அந்த சட்டத்தை நிறைவேற்றினாங்க? தற்போது ஏன் அந்த சட்டத்தை ஏன் திருத்துறாங்க? 2023 இருந்து 2026 வரைக்கும் என்ன மாறி இருக்கு? ஒண்ணுதான் மாறி இருக்கு. என்னன்னா இது ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் பாஜகவுக்கு பின்னடைவு. அதன் காரணமாக அதனை மடைமாற்ற வேண்டும். எப்படி மடைமாற்றலாம்? தொகுதிகளை வரையறுக்கலாம், தொகுதிகளை மறுசீரமைக்கலாம். தொகுதிகளை பாதியாக வெட்டி ஒட்டி தொகுதிகளை மறுசீரமைத்தால் அந்த எதிர்க்கட்சிகள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம். அதன் காரணமாகத்தான் அதனை டைரக்டா செஞ்சா செய்ய விட மாட்டாங்க. சோ மீண்டும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் 33% நாங்கள் மீண்டும் ஒரு முறை நாங்கள் மசோதாவை கொண்டு வருகிறோம். அதன் மூலம் நாங்கள் தொகுதிகளை மறுசீரமைக்கிறோம் என்ற ஒரே போலியான அரசியலின் காரணத்தினால் மட்டும்தான் அவர்கள் இதனை செய்கிறார்களே தவிர இதனை விட்டுவிட்டு இதனால் ஒரு துளி பயன் கூட இந்தியாவுக்கும் கிடையாது, மக்களுக்கும் கிடையாது. இதை கொஞ்சம் அரசியல் ரீதியாக பார்க்கலாமா? அகில இந்திய அளவுல பாஜக தவிர்த்து பிற கட்சிகள், காங்கிரஸ் இந்த மாதிரியான கட்சிகளுக்கு என்ன இழப்பு ஏற்படும்? ஏன்னா பாஜக தானே ஹிந்தி பட்ல வலுவாக இருக்கிறாங்க. அவங்க மேலும் வலுவடைவதற்கு வழிவகை செய்யக்கூடிய மசோதாவாக இது பார்க்கப்படுதா? காங்கிரஸை மேலும் பலவீனப்படுத்துவதற்கான மசோதாவாகவும் பார்க்கப்படுதா? இல்லைங்க, இது என்ன பார்க்கப்படுறாங்கன்னா, இது பாஜக பொறுத்த வரைக்கும் பாஜக சேச்சுரேஷன் வந்துருச்சு. 2024 எங்களுக்கான ரிசல்ட் எங்களுக்கு கண் முன்னாடி தெரிஞ்சிச்சு. 2024 இருந்து 2029 நாடாளுமன்ற தேர்தலில் மேலும் எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. எனவே அப்படி இருக்கும் பட்சத்தில் ரூல்ஸ் ஆஃப் கேமை மாற்றணும். அதை எப்படி மாற்றலாம்? ஒரு எலெக்ஷன்ல வெற்றி பெறக்கூடிய 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஒன்று, எதிர்க்கட்சிகளை மொத்தமாக முடக்க வேண்டும். அது தற்போது நடைபெறுவதற்கான வாய்ப்பில்லை. இல்லைன்னா தொகுதிகளை நீங்க மறுசீரமைச்சுக்கலாம். எந்தெந்த தொகுதிகள்லாம் எதிர்க்கட்சிகளை வெற்றி பெற்று இருக்கிறார்களோ அந்த தொகுதிகளோட பவுண்டரிஸ், அந்த தொகுதிகளோட எல்லைகளை மறுசீரமைத்து இவர்களுக்கு ஏற்றால் போல் அந்த தொகுதிகளை மறுசீரமைத்துக் கொள்ளலாம். அதன் மூலமாக எதிர்க்கட்சிகள் எந்தெந்த பூத்துல அதிகமா சீட் வாங்கியிருக்காங்களோ அந்த பூத்தோட எண்ணிக்கையை பாதி. ஒரு தொகுதியில இப்ப 300 பூத் இருக்கு. அந்த 300 பூத்துல 200 பூத்துல எதிர்க்கட்சிகள் அதிக ஓட்டு வாங்கி பாஜக வெறும் 100 பூத்துல தான் அதிக ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா அதுல அந்த 200 150 இன்னொரு தொகுதியிலையும் வெறும் 50 மட்டும் இந்த தொகுதியில கொண்டு வந்து இணைச்சிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது பாஜக அதிகமா ஓட்டு வாங்கின பூத்துல ஒரு 100 பூத்தை இந்த தொகுதியில கொண்டு வந்து இறைச்சிட்டாங்கன்னா இவங்க ஒரு 300 பூத் வந்து அந்த 300 பூத்துல 200 பூத்துல பிஜேபி வெற்றி பெறக்கூடிய அளவுல தொகுதிகளை மறுசீரமைத்துக் கொண்டால் அவர்கள் வெற்றி பெற்று விடலாம். அது மட்டும்தான் என்னோட்டமே தவிர அதனை தாண்டி அவர்களுக்கு எந்த ஒரு திட்டமும் கிடையாது. அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா அவர்களுக்கு பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு மசோதாவை 2023 நிறைவேற்றும் போது அவங்களுக்கு இதெல்லாம் தெரியலையா? அப்போ எங்களுக்கு தெரியுங்க. இப்ப இருக்க ஒரே பிரச்சனை இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எங்களுக்கு பிரச்சனை, அதனை சரி செய்ய வேண்டும். இதனால எதிர்க்கட்சிகளுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, ஏன்னா இந்த தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்வது இவர்கள், அதாவது பாஜக அரசு நியமிக்கக்கூடிய ஒரு குழு தான் செய்ய போகிறார்கள். எப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எப்படி செஞ்சாங்களோ, எப்படி ஜம்முக்கு 6 சீட் அதிகமாக கொடுத்து காஷ்மீருக்கு ஒரே ஒரு சீட் மட்டும் அதிகமாக கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இந்தியா ஃபுல்லா பண்ண போறாங்கன்னு எதிர்க்கட்சிகளுக்கு தெரியும். அதன் காரணமாக தான் எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவை எதிர்க்கிறார்கள். அரவிந்த், நீங்க மீண்டும் குறிப்பிட்டீங்க 2023 கொண்டு வரப்பட்ட சட்டத்தை திருத்துறதுக்கு ஏன் அப்படின்னு. ஆனா அவங்க சொன்னாங்கல்ல 2023 சட்ட திருத்தம் அப்படின்றது 21 மக்கள் தொகை கணக்கெடுப்போட தொடர்பு படுத்தப்பட்டு இருந்தது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னும் நடத்தப்படலை. அது தாமதமாகும் பட்சத்துல 29லேயே பெண்களுக்கான இடஒதுக்கீடை அமல்படுத்தணும், கொஞ்சம் வேகமாக பெண்கள் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கணும், அதனாலதான் நாங்க இவ்வளவு வேகமா கொண்டு வரோம் அப்படின்னு தானே சொல்றாங்க. இல்லைங்க, நான் இந்த ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம அப்படியே ஃபேஸ் வேலையில் எடுத்துக்குமே. இந்த சட்டத்தை எப்போ கொண்டு வந்தாங்க? 2023 கொண்டு வந்தாங்களே. 2023 இந்த சட்டம் கொண்டு வரும்போது அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிக்கவே இல்லை. மக்கள் தொகை அப்ப ஆரம்பிக்கப்படாத மக்கள் தொகை மக்கள் தொகை கணக்கீடு ஆரம்பிக்கப்படாத காலகட்டத்திலேயே அந்த சட்டத்தை கொண்டு வந்து மசோதாவை பெண்களுக்கு 33% நிறைவேற்றினாங்க. இப்பதான் மக்கள் தொகை கணக்கீடு ஆரம்பிச்சிருச்சேங்க. மக்கள் தொகை கணக்கீடு தான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கேன். மக்கள் தொகை கணக்கீடு முடிவிட்டுமே அதுக்கேற்றால் போல் ஒரு ஃபார்முலா கொண்டு வந்து அதுக்கேற்றால் போல் நீங்க தொகுதிகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமே. நீங்க மக்கள் தொகை எண்ணிக்கை ஆரம்பிக்காத போதே ஒரு சட்டத்தை நிறைவேற்றிட்டீங்க. இப்ப ஆரம்பிச்சு மக்கள் தொகை கணக்கீடு நடந்துட்டு இருக்கு. இப்ப திடீர்னு வந்து இல்ல மக்கள் தொகை கணக்கீடு நடைபெறுவதற்கு இன்னும் காலதாமதமாகும், அதன் காரணமாக நாங்கள் இந்த பெண்களுக்கான
53% இடஒதுக்கீடை இப்பவே நாங்க நிறைவேற்ற நினைக்கிறோம் அப்படின்னா ஏன் ஆரம்பிக்காத போது உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாமே. சரி, இப்போ நீங்க நிறுத்துங்க, இப்போ உங்களை யாரும் வேண்டாங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அப்படிதானே நீங்க ஏன் 2011 பழைய சென்சஸ் போறீங்க, நீங்க தான் இப்போ புது சென்சஸ் மக்கள் தொகை கணக்கு எடுத்துட்டு இருக்கீங்களா, அது முடிவு வரட்டும். அது வரைக்கும் என்ன பண்றீங்கன்னா, இதே 543 சீட் இருக்குல்ல, இன்னைக்கு தேதிக்கு 543 இடங்கள் இருக்குல்ல, அந்த 543ல 33% பெண்களுக்கு கொடுத்துருங்க. நீங்க 2026 சென்சஸ் முடியட்டும், டேட்டா வரட்டும், ஜாதி வாரி கணக்கெடுப்புல இருந்து அனைத்து டேட்டா வரட்டும். நீங்க இப்ப பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்காமல, அதுல பட்டியலினத்தவர்களுக்கு நம்ம வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறோம்ல, ஜாதி வாரி கணக்கெடுப்பு வந்தா அதுல இதர பிற்பற்றப்பட்டவருக்கும் அவைகளுக்கும் நீங்க உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கலாமே. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் 543க்கே 543லயே 33% கொடுக்கலாம்ல. அதெல்லாம் பண்றதை விட்டுட்டு இல்ல நாங்க வந்து 2011 டேட்டாவை வச்சுதான் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஏன் 2026 இப்ப நடந்துட்டு இருக்கு. இதுல ஓபிசிஸ் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி போன்றவர்கள் விமர்சிக்கிறாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் நியாயமான கோரிக்கை தானுங்க. இப்ப நீங்க வந்து உரிய இப்ப என்ன சொல்றாங்க, மக்கள் தொகையின் அடிப்படையில் நீங்க பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க, ஏற்றுக்கொள்ளலாம். இதர பிற்படுத்தப்பட்டோருக்கும் அவர்களுக்கும் உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும், அவர்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, அது திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளோட கோரிக்கை இருக்கிறது. அதன் காரணமாக தான் அவங்க என்னங்கிறாங்க, நீங்க வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பிடுங்க, இதர பிற்படுத்தப்பட்டோர் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்காங்க, சதவீதம் இருக்காங்க, அவர்களுக்கு ஏற்றது போல் நம்ம உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையா இருக்குது. நீங்க பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் போது அதிலும் இதர பிற்படுத்தப்பட்டோர் ஓபிசி சமூகத்திற்கும் நீங்கள் அதற்கும் உள்ளொதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது எதிர்கட்சிகளோட கோரிக்கையா இருக்கிறது. நியாயமான கோரிக்கையாக தான் பார்க்க வேண்டும். இதுல வெஸ்ட் பெங்கால் தேர்தல், இந்த இப்போ நடக்கிற தேர்தல் எல்லாமே எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுடைய தேர்தல். இப்ப இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கும் இந்த தேர்தல்களுக்கும் ஏதேனும் கனெக்ஷன் வச்சு நம்ம பார்க்க முடியுமா? இந்த விதி வாதங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு ஏதேனும் தொடர்பு இருக்குன்னு அப்படி எடுத்துக்க முடியுமா? இல்லைங்க, இதுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் அவர்கள் எந்த திட்டமும் இருந்ததாக தெரியவில்லை. அவர்களை பொறுத்தவரை 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளாக இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்காக தொகுதிகளை வெட்டி ஒட்ட வேண்டும். அது டைரக்டா பண்ண முடியாது, பண்ணா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதன் காரணமாக சீட் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும், ஏன்னா பெண்களுக்கு இடங்கள் கொடுக்க வேண்டும், இடங்களை வெட்டி ஒட்ட வேண்டும். அதை எப்படி பண்ணலாம்? அப்போ இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடுங்கிற பேர்ல இதை கொண்டு வந்து 2029 ஜாதிவாரி கணக்கெடுப்பிற்கு அந்த டேட்டா வெளிவருவதற்கு முன்பாக தொகுதிகளை மறுசீரமைத்து விட்டால் ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக இதர பிற்படுத்தப்பட்டோர் சமூக மக்கள் போராடினாலும் கூட அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த மொத்த எக்ஸசைஸா இங்க பண்றாங்கன்னு தாங்க தோணுது. இறுதியா ஒரு கேள்வி, சமீபத்திய ஒரு ஆர்டிகல் படிக்க முடிஞ்சது, கடந்த கேள்வியோட நீட்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல பெண் வாக்காளர்கள் அதிகம், அந்த வாக்குகள் பெரும்பாலும் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு தான் போகுது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சட்ட திருத்த மசோதாவை நம்ம அறிமுகம் செய்யும் போது பாஜகவால மேற்கு வங்கத்துல ஏதேனும் ஒரு சிறு ஆதாயம் பெற முடியும், ஒரே கல்லுல 2-3 மாங்கக்கள்லாம் அடிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்களே, அதனால கேக்குறேன். இல்லைங்க, அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு வாதமா பார்க்கிறேன். ஒண்ணு, நான் 2 ரீசனுக்காக சொல்றேன். ஒண்ணு, டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் அங்க ஆளும் கட்சி. திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு பெண் தலைவரால் நடத்தப்படக்கூடிய கட்சி. 2023 பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றணும்லங்க. அதற்கு முன்பிலிருந்தே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் அந்த கட்சியின் சார்பில் 33% இடங்கள் பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. எனவே அந்த கட்சியில் 33% இடஒதுக்கீடு என்பது, பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது முன்பே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு இடம். எனவே இந்த மசோதாவுக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வாக்களித்தால் பெண்கள் வாக்கு அவளுக்கு கிடைக்காது என்ற ஒரு காரணத்திற்காக அவர்கள் இந்த திட்டம் தீட்டினார்கள் என்றால் உண்மையாலுமே அதான் ஒரு காரணம் தான், அதெல்லாம் ஈடுபடாதுங்க. 2023 இந்த 33% மசோதாவுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்து வாக்களித்திருக்கிறார்கள். எனவே அதற்கு இதற்கும் சம்மதம் கிடையாது. இவர்களுடைய ஒரே திட்டம் ஏன் இந்த டைம்ல கொண்டு வராங்கன்னா, இந்த டைம்ல டிஎம்சியும் டிஎம்கே 2 கட்சிகளும் தேர்தல் வேலைகளில் மும்முரமாக இருப்பார்கள். எனவே அந்த 2 கட்சிகளோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூட முடியாது. 2 மாநிலங்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் இருப்பார்கள். அதனால் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வர முடியாது. இந்த கேப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த மசோதாவை நிறைவேற்றி விடலாம் என அவர்கள் எண்ணினார்கள். அதெல்லாம் நடக்கவில்லை. இது அடுத்த கட்டமாக என்னவாக மாறும்? இது எதிர்கட்சிகள் இதை எப்படி கொண்டு போவாங்க? இன்னைக்கு இந்த மசோதா எப்படி மசோதாவை நிறைவேற்றுகிறார்களா இல்ல மசோதா தோல்வி அடைகிறதா என்பதை பொறுத்துதான் அடுத்த கட்டமாக இதை எப்படி எடுத்து செல்லப்படும் என்று தெரியும்.
இல்ல இந்த மசோதா வெற்றி தோல்வி அது அது அதை சென்ஸ் பண்ண முடியுதா? இத்தனை உறுப்பினர்கள் ஆளும் தரப்புக்கு இருக்காங்க, எதிர்க்கட்சிக்கு இத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆளும் கட்சிக்கு எண்ணிக்கை இருப்பதாக தெரியவில்லை. அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக இருக்கிறார்கள். காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, ஆர்ஜேடி, டிஎம்சி, டிஎம்கே உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இருக்கிறார்கள். அனைவரும் ஒன்றாகவே இந்த மசோதாவை எதிர்க்கிறார்கள். எனவே ஆளும் கட்சிக்கு எண்ணிக்கை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஓகே. அரவிந்த் குணசேகரன், இறுதியாக ஒரு ஒரு கேள்வி. இப்போ வட மாநிலங்கள்லயும் எதிர்க்கட்சிகள் இருக்காங்க தானே, அவங்க இந்த மசோதாவை எப்படி டீல் பண்ணுவாங்க? ஆர்ஜேடி, அகிலேஷ் யாதவ் இவங்கெல்லாம் அந்த மாநிலத்துல பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அந்த மக்கள் மத்தியில? இல்லைங்க, அதான் சமாஜ்வாதி கட்சி தான் எங்க அனைவருக்கும் தெரியும். பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கும் இந்த மசோதாவுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது அனைத்தருக்கும் தெரிந்தது. அதனால்தான் சமாஜ்வாதி கட்சி சொல்றாங்க, ஏங்க பெண்களுக்கான 33% இந்த மசோதா தோல்வியே அடைஞ்சாலும் பெண்களுக்கு 33% தான் நம்ம 2023 கொடுத்தாச்சு. இந்த மசோதா தோல்வி அடைந்ததன் காரணமாக பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய 33 இடங்கள் எந்த இடத்திலும் பாதிக்கப்பட போவதில்லை. அது எப்படியா இருந்தாலும் நம்ம கொடுக்க போறோம். இந்த மசோதாவின் மூலமாக மத்திய அரசு என்ன செய்ய நினைக்கிறார்கள், பாஜக அரசு என்ன செய்ய நினைக்கிறார்கள் என்பது அனைத்து எதிர்க்கட்சிகளும் தெரிந்திருக்கிறார்கள். தொகுதிகளை வெட்டி ஒட்ட வேண்டும், அதுதான் அவர்களுடைய எண்ணிக்கை. அதனை முறியடிக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்றாகி நின்று போராடினால் மட்டும்தான் இந்தி ஹார்ட்லேண்ட்ல வட மாநிலங்களில் பாஜகவோட தந்திரமான அரசியலை தடுக்க முடியும். அதன் காரணமாக தான் அனைவரும் ஒன்றாக நிற்கிறார். விரிவான பார்வையை முன் வச்சீங்க. நன்றி அரவிந்த் குணசேகரன்.